ஒரு மனிதர் 1847ஆம் வருஷம் பிறந்தவர். இந்த உலகத்துல அதிகமான அளவுக்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் பிறந்தவர். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்டு கிடையாது. தலை பார்த்தீங்கன்னா நார்மலான பிள்ளைங்களை விட அவருடைய தலை சைஸு பெருசாக தான் இருக்குமா. பள்ளிக்கூடத்தில் இருந்து அம்மாவுக்கு கடிதம் வருது, உங்கள் பையன் எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனநிலையில் இல்லை, அவனுடைய மனநிலையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்க வேண்டான்னு ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியே கடிதம் வந்திருக்கு. அப்படி தள்ளி வைக்கப்பட்ட பிள்ளைய அந்த தாய் நான்சி அழைச்சிட்டு வந்து வீட்டிலேயே உட்கார வச்சு அந்த பிள்ளையினுடைய மூளை விருத்தி அடையிற அளவுக்கு அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 15 வயசுல ஓடுற ரயில்ல அச்சு இயந்திரத்தை வச்சு பிரிண்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனமான இளைஞரா வர ஆரம்பிச்சாரு. வீக்லி ஹெரால்ட் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட அந்த பத்திரிகை முதல் உலகப் போர் நேரத்துல மக்கள் கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய பங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. எடிசன் அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. எலக்ட்ரிக் லைட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பார்த்து ரசிக்கிற சினிமாவில இருந்து எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். இன்னும் சொல்ல போனா உலகம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஓட்டிங் மிஷின், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரம் இன்னைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா, அதை முதல்ல கண்டுபிடிச்சவரும் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இப்படி 1 இல்லை 2 இல்லை 1093 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஏர்லி ஏஜ் எப்படி இருந்தது? இந்த பையனுக்கு மூளை வளர்ச்சியே கிடையாது, இவன் இனிமே பள்ளிக்கூடத்துல படிக்க தகுதியே இல்லாதவன், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இளைஞன் தான் வாழ்க்கையில இத்தனை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட 67வது வயசுல அவருடைய ஆய்வகம் முழுக்க தீ பற்றி எரிஞ்சிருச்சு. நல்ல வேளை கடவுளருள்ள எடிசனுக்கு எதுவுமே ஒன்றும் ஆகலை. எடிசன் மட்டும் அப்படியே புன்னகை பூத்த முகத்தோடு அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாராம். என்னையா இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அப்போ அவர் சொன்னாராம், நெருப்பு எவ்வளவு அழகா ஜுவாலையா எரியுது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னதுக்கு. இப்படி சொல்ல முடியுமா உங்களால்? உங்கள் ஆய்வகமே பற்றி எரியுது, எவ்வளோ பெரிய நட்டம் உங்களுக்கு, உழைப்பு வீண் தானே அப்படின்ன போது அப்பவும் எடிசன் சொன்ன வார்த்தை, தோல்வி இப்போ கூட வரும் தான், எப்படி வந்தா என்ன, இந்த மாதிரி தவறு செஞ்சா தோல்வி வரும் அப்படிங்கிற ஒரு புதிய பாடத்தை நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். அதனால தோல்வி எனக்கான வீழ்ச்சி கிடையாது, அது அடுத்த வெற்றிக்கான பாடமாகத்தான் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு அப்படின்னு எடிசன் சொன்னாரா. இது எல்லாத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டதுனால தான் இன்னைக்கும் அவர் கண்டுபிடிப்புகளின் தந்தை அப்படின்னு போற்றப்படுகிறார். அதனால சின்ன சின்ன தோல்விகளை பத்தி கவலைப்படாம அதுல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணம் செய்யும்.